ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயில் ரொம்ப கூலிங்காக கோழிங்களுக்கு சாப்பாடு செய்து போடணும் அப்படின்னு சொல்லி நேற்றே பிளான் பண்ணோம். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேற்று ரெடி பண்ண சாதம் நம்ம நல்லா ஒரு குழஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த கோழிங்களுக்கு நம்ம கொடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். இது மாதிரியான கஞ்சி சாதம் கோழிங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் வந்து எந்த நோயும் வந்து நம்ம கோழிங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணாது. அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம ரெடி பண்ண சாதத்தை பெரிய கோழிங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுதோ இல்லையோ, 1 மாத கோழி குஞ்சுங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுது. அதுமாதிரி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது அவ்வளோ சீக்கிரத்தில். பொதுவாக கோழிங்களுக்கு எப்படி நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு அந்த ஹீட்டு அந்த உடல் கண்டிஷன் தாங்க முடியாத வந்து பார்த்திங்கன்னா நோயெலாம் அது ராணிக்கட்டு அந்த வெள்ளை காய்ச்சல் போன்ற நோயெலாம் வருது. இந்த நோயெலாம் வராது இருக்கிறதுக்கு என்ன தான் தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிகளுக்கு ஏற்படுற உடல் சூட்டை தணிச்சாலே இதுமாரி பிரச்சனைலாம் வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் ஈவினிங்கே ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் போடணும். அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காகவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கோழிங்க நல்லா விரும்பி சாப்பிடும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.